இப்போ நான் தான் உங்கள் சேர்ந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து ஒரு காட்டூர் மணிமண்டபமானது அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த மணிமண்டபம் பார்க்குறதுக்கு இந்த நுழைவு கட்டணமானது 20 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். மணிமண்டபம் உள்ள நுழைவு பார்த்தீங்கன்னா கருணாநிதி சிலை வந்து அழகாக வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஃபோட்டோ போட்டு எழுதியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பை கண்டு தூளாமல் எதிர்ப்பை கண்டு அஞ்சாமல் லட்சியம் பயணம் தொடரணும்னு எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மணிமண்டபம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி நினைவாகவே இந்த மணிமண்டபம் வந்து அமைக்கப்பட்டுள்ளாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணிமண்டபமானது எப்போ திறந்திருக்க மாட்டேன் காலை 9 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணிலேருந்து இரவு 7 மணி வரை திறந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். திருவாரூரில் கட்டப்பட்ட மணிமண்டபமானது திருவாரூர் ஆழ்த்தேர் போலவே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலைஞர் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு திருமணங்கள், நூலகங்கள் மற்றும் அரங்கங்கள் கருணாநிதி நினைவாகவே அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கருணாநிதி வந்து 14 வயதிலேயே அரசியலுக்கு வந்த மாதிரிலாம் புகைப்படம்லாம் அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மணிமண்டபம் எப்படி அமைச்சாங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் மக்களுக்கு பார்த்து ரசிக்க மாதிரி அரிய சுற்றுலாத்தலம் மாதிரி அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சே அம்மையார் அவங்க காதல் சொல்கிற மாதிரி ஒரு சிலையானது அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபோட்டோ உங்களை அப்படியே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்கள். கலைஞரெங்கள் கருணாநிதி குடும்பம்பான பகையாவும் சரணாகதி கம்பீர கலைஞரெங்கள் கருணாநிதி. இங்கே பார்த்தீங்கன்னா இளையராஜா நடித்த படங்கள் மற்றும் புகைப்படங்கள் ஆகியவற்றை இதிலேருந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கதையாகவே அப்படியே அமைச்சிருவாங்க ஃப்ரெண்ட். இந்த இதில் கலைஞர் சிறந்தோங்கும் இலக்கிய பிருந்தாவனம் சிங்கார தமிழுக்கு சிம்மாசனம். இங்கே பார்த்தீங்கன்னா கதை எழுதுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோன்னு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படியே மாடிக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கீழே உள்ள மாதிரி அப்படியே அழகாக மாடியில் அமைச்சிருங்க ஒரு மாளிகை மாதிரி. சரி மாடியிலேருந்து கருணாநிதியை பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்காங்க போட்டுருங்க. கீழே மாதிரி மாடிலையும் புகைப்படங்கள்லாம் அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கருணாநிதியை பற்றி இங்கே ஒரு கதையாகவே இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள்லாம் இங்கே பார்த்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்புறம் இந்த டேப் பார்த்தீங்கன்னா மேஜிக் மாதிரியே உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப் வந்து எந்த ஃபோட்டோவில் வைக்கிறோமோ அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே கதையாக சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தா 3D ஷோ பார்க்குற மாரி அழகாக வச்சுருக்காங்க. கலைஞர் வீடு எப்படி அமைச்சிருக்காங்க அதேமாரி பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை சீரியலில் உள்ள மாரி வடிவமைப்பெல்லாம் இங்கே அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல பாட்டு ஒருத்த விட்ட மாதிரி ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து ஒரு நூலகம் ஒன்று வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு புக்கு ஒன்று எடுத்து ஒன்று படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கலைஞர்
எங்கள் கருணாநிதி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் வட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கருணாநிதி நடித்த ஒரு படம் ஒன்று போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துச்சுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கருணாநிதி கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கவே ஒரு செல்ஃபி பாயிண்ட்லாம் ஒன்று வச்சுருந்தாங்க.